நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை போன்ற ஒரு தலைவர் உண்மையால் இந்தியாவில் இல்லை. அவருடைய காலகட்டத்தில் ஒரு பெரிய அநீதி அவருக்கு என்ன நடந்துச்சுன்னாங்க ஐயா, சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரசினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இந்த என்சிஆர்டி புத்தகம் எல்லாமே ஆளுகின்ற கட்சியினுடைய கையில் இருந்துச்சு, ஆட்சியில் இருந்துச்சு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய வரலாற்றை எல்லாம் இருட்டடிப்பு செய்து ஒரு இருண்ட சரித்திரமாக 1952க்கு பிறகு நேதாஜி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு நேதாஜியை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. காந்தியை பற்றி பேசுறது ரொம்ப எளிதுங்க ஐயா. ஏன்னா அந்த நாட்டினுடைய அரசியல், நாட்டினுடைய சரித்திரம் எழுதப்பட்ட விதம் 99% காந்தி அவர்களை சார்ந்து இருக்கு. இன்னைக்கு காந்தி அவருடைய சரித்திரம் எந்த அளவுக்கு தெளிவா இருக்குன்னா, எந்த ட்ரெயின் நம்பர்ல எந்த தேதியில பீட்டர் மேரிட்ஸ்பர்க்ல சவுத் ஆப்பிரிக்கால இறக்கி விட்டாங்க, அவர் எந்த ரூபா டிக்கெட் எடுத்தாரு, இறக்கி விட்ட டிக்கெட் கலெக்டர் பேர் என்ன, அந்த அளவுக்கு சரித்திரத்தில் பதிவாயிருக்கு. ஆனா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவருடைய சரித்திரம் அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு பதிவு செய்யப்படவில்லை.